பொறுப்பாளர்களே, சிங்கங்களே, உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். தமிழ்நாட்டிலே அத்வானி அவர்கள் யாத்திரை வருகின்ற பொழுது அவர்களை தமிழ்நாட்டிற்கு வரும் பொழுது மட்டும் அவருக்கு எந்த விதமான சிறந்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்தாலும் பாதுகாப்பிலே இருக்கின்ற ஓட்டையை பயன்படுத்தி வெடிகுண்டு வைப்பது, அவரை கூர்க்கதரமாக தாக்குவதற்கு எத்தனைப்பது என்பது அன்றாடம் இது நடக்கின்ற காரியமாக இருக்கிறது. அத்வானி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகின்றார்களே என்றால் அங்கு இருக்கின்ற அரசாங்கமாகட்டும், ஆளுகின்ற அதிகார வர்க்கங்களாகட்டும் அவர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியை உண்டாக்கின்றார்கள். இந்த தீவிரவாதிகளுடைய கொட்டகை அறுக்க இந்த மாதிரி அடாவடித்தனமாக குண்டு வைத்து அநியாயமாக ஒரு உயிரை மாய்க்க நினைக்கும் அந்த எத்தர்களை எங்கிருந்தாலும் பிடித்து அவர்களை தூக்கிலிட வேண்டும் என்று இந்த அரசாங்கம் சபதம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தமிழகம் ஒரு சமாதானமான ஒரு அமைதி பூங்காவாக இந்த தமிழ்நாடு திகழும். அத்வானி அவர்கள் இந்த நாட்டிற்கு வழிகாட்டுகின்ற ஒரு பெரிய வழி வந்திருக்கின்ற பெரிய தலைவர் அவர்கள். வாஜ்பாயினுடைய தோழமையிலிருந்து தோல் கொண்டு இந்த பாரதிய ஜனதா கட்சியை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியோ இந்த பாரத நாட்டை காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்நிய செலவாணியாகட்டும், அந்நிய முதலீடு ஆகட்டும், அன்றாடம் காட்சிகளாகின்ற ஏழைகள் ஆகட்டும், இவைகளில் நடக்கின்ற